தெரியுமா? இமயமலையில கடல் மட்டத்திலிருந்து 5020 மீட்டர் உயரத்துல இருக்கிற ஒரு ஏரியில நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு. ஆமாங்க, இமயமலையில நந்தகுந்தி மலை அடிவாரத்துல பனிமலை சூழ இருக்கிற ஏரி தான் ரூப்குண்ட் லேக். இத மிஸ்ட்ரி லேக் அல்லது ஸ்கெலிட்டன் லேக்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் அந்த ஏரியில நூற்றுக்கணக்கான மனித எலும்புகள் இருக்கிறது தான். இன்னைக்கும் ஏரியை சுத்தியும் எலும்புகள் சிதறி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். 1942 வருஷம் ஹரிகிஷன்கிற நந்ததேவி நேஷனல் பார்க் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் தான் இதை முதல்ல பார்த்திருக்காரு. முதல்ல இதை பிரிட்டிஷ் ரிப்போர்ட் பண்ணப்ப அவங்க இரண்டாவது உலகப்போர் சமயங்கிறதுனால ஜாப்பனீஸ் படைகள் தான் ஊடுருவ முயன்றிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பின்னாடி அந்த எலும்புகளை ஆராய்ச்சி பண்ணப்ப இது பழங்கால எலும்புகள் அப்போதைய காலகட்டத்தை சேர்ந்தது இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த எலும்புகளோட சேர்த்து பழைய கால மரச்சாமான்கள், ஈட்டிகள், லெதர் செருப்புகள், மோதிரங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு பல கிடைச்சிருக்கு. சரி, இந்த ரூப்குண்ட் லேக் பத்தி புராண கதைகள் என்ன சொல்லுது? பார்வதி தேவியோட இன்னொரு பெயர் தான் நந்ததேவி. ஒரு தடவை பார்வதி தேவிக்கு தாகம் ஏற்பட்டப்ப சிவபெருமான் தன்னோட திரிசூலத்தினால ஒரு இடத்தை குத்திய போதுதான் திரிசூல மலையும் 2 ஏரிகளும் உருவானதாம். பார்வதி தேவி அந்த ஏரியில தண்ணீர் குடிச்சிட்டு இருந்தப்ப அதுல பிரதிபலிச்ச தன்னோட அழகான உருவத்தை பார்த்தாங்களாம். அதனாலதான் இந்த ஏரிக்கு பேரு ரூப்குண்ட், அதாவது அழகிய ஏரின்னு பேர். சரி, அடுத்து இந்த பகுதியை சேர்ந்த பூர்வீக மக்கள் இந்த லேக்க பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த பகுதியை சேர்ந்த பூர்வீக மக்கள் ஒரு நாட்டு பாடல் பாடுறாங்க. அதுல 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கனோஜ் மன்னர் ராஜா ஜஸ்தவால் தன்னோட பிரெக்னன்ட் வைஃப் ராணி பலம்பாவோட நந்ததேவியை தரிசிக்க ஆன்மீக பயணம் வந்தாங்களாம். ஆனா ஆன்மீக பயணத்துல அவங்க நிறைய வேலையாட்கள், இசைக்கலைஞர்கள், நடமாடுற பெண்கள்னு நிறைய பேர் வந்து அந்த பகுதியோட அமைதியை குலைக்கிற அளவுக்கு கொண்டாட்டமா இருந்திருக்காங்க. இதனால கோபமடைஞ்ச நந்ததேவி ரொம்பவே மோசமான ஒரு ஆலங்கட்டி மலையை வரவழைச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய ஆலங்கட்டிகள் ராஜா மற்றும் அவரோட வந்த எல்லாரையும் கொண்டுட்டதா பாடல் பாடுறாங்க. இப்பவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மக்கள் நந்ததேவிக்கு வழிபடுறதுக்காக ஆன்மீக பயணம் செய்து தேவிக்கு திருவிழா நடத்துறாங்க. 22 நாள் நடக்கிற இந்த திருவிழா கடைசியா 2014 வருஷம் நடந்திருக்கு. இத ராஜட் யாத்ரான்னு இவங்க சொல்றாங்க. சரி, அடுத்து நாம அறிவியல் ஆராய்ச்சிகள் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த நாட்டு பாடலை அது உறுதிப்படுத்துதா இல்லையாங்கிறதையும் நாம் அதுல பார்க்கலாம். 2003 வருஷம் நேஷனல் ஜியோகிராபிக் சில எலும்புகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்றப்ப இவங்க இந்த எலும்புகள் எல்லாம் ஒரே காலகட்டத்தையோ இல்ல ஒரே இன மக்களையோ சேர்ந்தது இல்லைங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால இந்த எலும்புகளை 3 பிரிவுகளா அவங்க பிரிச்சாங்க. ஏ பிரிவு சேர்ந்த எலும்புகள் 8லிருந்து 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருந்துச்சு. இவங்க டிஎன்ஏ ஆய்வு செய்தப்ப இவங்க சவுத் ஏசியன்ஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு. மேலும் இவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல பேரழிவு காரணமா இறந்திருக்க கூடுங்கிறதையும் அவங்க உறுதி பண்ணாங்க. மேலும் இவங்க எலும்புகள் இருந்த பிராக்சர்ஸை பார்த்தப்ப இது ஒரு ஆலங்கட்டி மழைனால ஏற்பட்ட பிராக்சரா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த பிராக்சர்ஸ் எதுவுமே காயம் ஆறுன மாதிரி தெரியல. இது பழங்குடி மக்களோட ராஜா ஜஸ்தவால் கதையை உறுதி பண்ற விதமா இருந்துச்சு. சி பிரிவுல ஒரே ஒரு மனிதரோட எலும்பு மட்டும் இருந்தது. அந்த எலும்பு ஆராய்ச்சி பண்றப்ப இவரோட காலம் 19ஆவது நூற்றாண்டு சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. மேலும் இவர் ஈஸ்ட் ஏசியாவை சேர்ந்தவர்னும் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. பி பிரிவில் இந்த எலும்புகளை ஆராய்ச்சி செஞ்சப்ப இவங்களும் 19ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவங்க தாங்கிறது முடிவு செய்யப்பட்டது. ஆனா இதுல மர்மமான விஷயம் என்னன்னா, இந்த டிஎன்ஏவை ஆராய்ச்சி பண்றப்ப இவங்க மத்திய தரைக்கடல் பகுதியை சேர்ந்த மக்கள்னு தெரிய வந்துச்சு. இதுல புரியாத புதிர் என்னன்னா, மெடிட்ரேனியன் பகுதியை சேர்ந்த மக்கள் நந்ததேவி மலைக்கு எதுக்காக வந்தாங்க? இது ஒரு ஆன்மீக பயண வழியே தவிர ட்ரேட் ரூட்டோ அல்லது ஒரு போர் நடந்த இடமோ கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப மெடிட்ரேனியன் மக்கள் எதுக்காக நந்ததேவியை பார்க்க வந்தாங்க? மெடிட்ரேனியன் மக்களுக்கும் நந்ததேவி யாத்திரைக்கும் என்ன சம்பந்தம்? இது இன்னும் அவிழ்க்கப்படாத முடிச்சே. மெடிட்ரேனியன் பகுதி மக்கள், அதாவது கிரேக்க மக்களுக்கும் நந்ததேவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.